ஆல்ரெடி நான் கும்மி டான்ஸ்ல வந்துட்டு ப்ளூ சாரின்னு சொல்லி ட்ரெண்ட் ஆயிருக்கேன். ஸோ அது மூலியமா நிறைய வேர்ல்டு வைடா வந்துட்டு இது பிரபலமாச்சு. ஸோ அதுல வந்து ஒன் ஆஃப் தி பார்ட்டிசிபெண்டா நானும் இருக்கிறேங்கிறது ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறேன். ப்ளூ சாரி கட்டிட்டு ஆடுறப்போ அந்த வீடியோ ட்ரெண்ட் ஆச்சு. ஸோ அப்போ அது வேர்ல்டு வைடாவே நிறைய பரவுச்சு. ஸோ USA அண்ட் நிறைய பக்கம் வந்து நம்மளுக்கு என்கொயரி வந்துச்சு. இன்ஸ்டாகிராம்ல பார்த்து நிறைய பக்கம் என்கொயரி வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் சீரியல்ஸ் ஃபிலிம் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். இல்ல எல்லாருமே தாராளமா கத்துக்கலாம், பயப்பட வேண்டியதே இல்லைங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். ஹெல்த் வைஸும் சரி, மைண்ட் வைஸும் சரி, ரொம்ப ஃப்ரீயா இருக்கும். தாராளமா கத்துக்கலாம். சின்னவங்கல இருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே கத்துக்கலாம். 11th படிக்கும் போது இந்த கலைக்கு வந்துட்டு வந்தேன். அது வந்துட்டு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஸ்டார்டிங்ல. ஏன்னா வந்து ஸ்கூல் படிச்சுட்டு இதை வந்து கத்துக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஆனா இது நம்ம கத்துக்கணும். ஏன்னா வந்துட்டு நம்ம இதுக்கு முன்னாடி படிக்கிறக்கும் போது வந்துட்டு ஒண்ணுமே புரியாது. ஐயோ இது நம்ம இது பண்றோமே, ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கே, எப்படி போறோம் அப்படின்னு. ஆனா வந்துட்டு நம்ம இது வந்து கத்துக்கிறதுக்கு அப்புறம் இப்போ வந்துட்டு ஓரளவுக்கு ஓகே, நம்மளாலையும் முடியும், நம்மளாலையும் எல்லா விஷயமும் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு தைரியம் வந்து நம்மளுக்கு வரும். அதனால இப்போ வந்து நான் 12th முடிச்சிருக்கேன். இப்போ 2 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். இதே மாதிரி நிறைய பேர் வந்துட்டு இதை கத்துக்கணும் அப்படின்னு என்னோட சார்பா சொல்லிக்கிறேன். நாங்களாம் வீட்டுக்குள்ளே இருந்தோம். ஆனா இந்த வள்ளி கும்மி ஒரு கலையானது வந்து எங்களை எல்லாம் வந்து வெளியில கொண்டு வந்து எங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வந்து கொண்டு வந்திருக்கு. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. மேலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த நிகழ்ச்சிக்கான ஒரு அங்கீகாரம் வந்து எங்களுக்கு இந்த உலக சாதனைக்கான இந்த கின்னஸ் சர்டிபிகேட் தான். இந்த சர்டிபிகேட் அதுவும் நான் எங்களோட முதல்வர் ஸ்டாலின் ஐயால வாங்குறது வந்து எங்களுக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த கலையானது கண்டிப்பா வந்து எல்லாரும் ஒரு கத்துக்கக்கூடிய கலையாக இருக்குது. ஏன்னா வந்து இப்ப வந்து இந்த கலை வந்து ஒரு உடல் ரீதியாக இருக்கட்டும், மன ரீதியாக இருக்கட்டும், எங்களுக்கு வந்து எல்லா நேரங்களிலும் வந்து இந்த சப்போர்ட்டா இருக்கு இந்த கலை நிகழ்ச்சி. அதனால வந்து இந்த பண்பாட்டை காப்பாத்துறதுக்காக நாங்க கண்டிப்பா இந்த கலாச்சாரத்தை காப்பாத்துறதுக்காகவும் இந்த நிகழ்ச்சியை வந்து நாங்க தொடர்ந்து வந்து பண்ணுவோம். இது வந்து எங்களை வந்து எங்கேயுமே வெளியில அனுப்பாத எங்களோட வீட்டுல உள்ளவங்க இந்த ஒரு நிகழ்ச்சிக்காக எங்களை அனுப்புறாங்கன்னா இது ரொம்ப மரியாதைக்குரிய ஒரு கலை நிகழ்ச்சியா தான் நாங்க எல்லாருமே இதை பாக்குறாங்க. எங்களுக்கு இந்த கலை நிகழ்ச்சியில வந்து ரொம்ப மரியாதை கிடைக்குது, ஒரு அங்கீகாரம் கிடைக்குது. செந்தில் முதல்வர் கையால இந்த விருது வாங்குறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஏன்னா வீட்லயே அடைஞ்சு கிடக்கிற லேடிஸ்க்கு இது ஒரு சப்போர்ட்டா இருக்குதுங்க. 10 வருஷமா வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நாங்க இப்போ ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்குது. நாங்கெல்லாம் வெளியே வர்றோம், எங்களை தாண்டி நிறைய லேடிஸ் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு ரிலாக்ஸேஷனா இருக்குது. வள்ளி கும்மி டான்ஸ் அப்படிங்கிறப்போ ஹெல்த் வைஸா பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிளாப்ஸ் பண்றோம். ஸோ அது மூலியமா வந்து நம்ம ஹார்ட்டுக்கு ரொம்ப பெஸ்டா இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம நம்ம கை கால் மூவ்மெண்ட் பண்றதுனால உடம்பு நல்லா ஆக்டிவா இருக்கு. சுகர் அண்ட் பிரஷர் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு. ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா இன்ட்ரெஸ்டடா வந்து டான்ஸ் பண்றாங்க. ஸோ இப்போ வெஸ்டர்ன் டான்ஸ்னா யாரும் விட மாட்டாங்க. இதே கும்மி டான்ஸ்னா சின்ன குழந்தைகள் இருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே ஸ்ட்ரெஸ் பஸ்டரா ரிலாக்ஸா டான்ஸ் ஆட முடியுது. ஸோ ரொம்பவே எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அண்ட் இந்த பாரம்பரிய கலையை இன்னுமே மேன்மேலும் வளர்த்து கொண்டுட்டு போகணும். இது பாதிலேயே விடக்கூடாது. எனக்கு பேக் பெயின் நிறைய இருந்துச்சுங்க. எனக்கு இதில் ஆர்டருக்குள்ளே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்துச்சு. என் பொண்ணு வந்ததுக்காக நான் வந்தேங்க. வந்ததில் வந்து எனக்கு பெனிஃபிட் நிறைய இருக்கு. எனக்கு வெரிகோஸ் இருக்கு, பேக் பெயினுக்கு எல்லாமே இதில் நார்மல் ஆயிடுச்சு. இந்த வள்ளி கும்மி இடம் எனக்கு ரொம்ப விட முடியாத ஒரு இதுங்க. 30 நாள்ல சொல்லி கொடுத்துருப்பாங்கங்க. நல்லா இருந்துச்சு. ஆடுற வரைக்குமே உடம்புக்கு நல்லா இருக்குங்க. எல்லாருக்குமே புரியுற மாதிரி நல்லா இதா சொல்லுவாங்க. போனா ரொம்ப ஹாப்பியா இருக்கும், ரொம்ப ஜாலியா ஃபீல் பண்ணுவாங்க.